Good morning, children. I am Mrs. Manimegle, your Maths teacher. In 9th standard Maths, today you are going to learn real numbers, exercise 2.6. First, let me recap the previous portion. In last class, you have learned about what is in my radical notation. Do you remember that? Yes, the radical notation is nothing but nth root of a. The general form of radical notation is nth root of a. Here, n is said to be index root, and this symbol is said to be radical symbol, and the value a is said to be radicand. This thing you have already learnt in last class. And today's portion is surd. What is meant by surd? A surd is an irrational root of a rational number. Nth root of a is a surd, provided n belongs to capital N and n must be greater than 1. A is a rational number. This is the condition. So what is meant by surd? Surd is an irrational root of a rational number. ஸோ சர்ட்னா என்னென்னு பாருங்கள், இர்ரேஷ்னல் ரூட் ஆஃப் அ ரேஷ்னல் நம்பர் சொல்கிறாங்க. அப்போ இர்ரேஷ்னல்னால் என்ன? நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங்கிறது ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அதனுடைய வேல்யூ இர்ரேஷ்னல் ரூட்டாக இருந்து அதில் இருக்கிற வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேஷ்னல் நம்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், க்யூப் ரூட் ஆஃப் 2. நான் இப்போ இந்த வேல்யூ எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ இந்த வேல்யூவில் திஸ் இஸ் அன் இர்ரேஷ்னல் ரூட். திஸ் இஸ் அன் இர்ரேஷ்னல் ரூட் ஆஃப் அ ரேஷ்னல் நம்பர். இது என்ன நம்பர்? ஒரு ரேஷ்னல் நம்பர். ஸோ இந்த ரேஷ்னல் நம்பருக்கு இர்ரேஷ்னல் ரூட் கொண்டு வந்தீங்கன்னா அந்த வேல்யூ என்னன்னு சொல்கிறாங்கன்னா சர்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய ஜென்ரல் ஃபார்மேட் தான் இது. nth ரூட் ஆஃப் ஏ ஆல்ரெடி ரேடிக்கல் நோட்டேஷன் நம்ம பார்த்துருக்கோம். அதே தான் nth ரூட் ஆஃப் ஏ இஸ் அ சர்ட். ஸோ இந்த ஃபார்மில் இருந்தாவே என்னன்னு சொல்லிட்டாங்க, சர்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இர்ரேஷ்னல் ரூட் ஆஃப் அ ரேஷ்னல் நம்பர் அந்த பேட்டர்னில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ரொவைடட் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N அப்படின்னா என்ன வேல்யூ? இந்த ரூட் இண்டெக்ஸோட வேல்யூ எப்பயுமே நேச்சுரல் நம்பர் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1ன்னு தெரியும். ஸோ n மஸ்ட் பி கிரேட்டர் தென் 1. 1 விட கிரேட்டராக இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? 1 வரக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ 0வும் வராது, 1ம் வராது. 1 விட அதிகமாக இருக்கணும் போது ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட்னாவே 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 2 போட்டாலும் பரவாயில்ல, போடலினாலும் சேம் மீனிங் தான். 2, 3, 4 எக்ஸெட்ரா நம்ம ரூட்டுக்கு மென்ஷன் பண்ணுவோம் அந்த வேல்யூ. நெக்ஸ்ட் ஏ இஸ் அ ரேஷ்னல் நம்பர். இந்த ஏ இருக்கிற வேல்யூ அதாவது nth ரூட் ஆஃப் ஏன்னு போடுவீங்க இல்லையா? இந்த ஏ வேல்யூ வந்து உங்களுக்கு எப்பவுமே எப்படி இருக்கணும்? ரேஷ்னல் நம்பராக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதுதான் சர்டோட கண்டிஷன். ஸோ சர்ட் வேல்யூ இஸ் அன் இர்ரேஷ்னல் ரூட் ஆஃப் அ ரேஷ்னல் நம்பர். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் அது என்ன வேல்யூ? சர்டுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் அ சர்ட். The order of a surd is the index of the root to be extracted. The order of the surd nth root of a is n. இப்போ ஆர்டர்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஆர்டர் இஸ் நத்திங் பட் ரூட் இண்டெக்ஸ். ரூட் இண்டெக்ஸ்ன்றது ப்ரீவியஸ் நம்ம எக்ஸசைஸில் பார்த்தாச்சு. அதே போர்ஷன் தான் இந்த இடத்துல நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஆர்டர் ஆஃப் அ சர்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆர்டர்னா என்ன? ரூட் இண்டெக்ஸை தான் ஆர்டர்னு சொல்கிறோம். ஸோ nth ரூட் ஆஃப் a அப்படின்னா இந்த n தான் நமக்கு ஆர்டர். The order of a surd is the index of the root to be extracted. The order of the surd is nth root of a is n. அப்போ நீங்கள் தாராளமாக சொல்லலாம் cube root of 5. இப்போ இதில் என்ன ஆர்டர்? Yes, you are absolutely right. 3 is the order. Clear ஆயிடுச்சுங்களா? So root index value is said to be a order of the surd. Next, surds can be classified in different ways. Surds வந்து different waysல classify பண்ணுறாங்க. என்னென்னு பார்க்கலாம். Surds of same order. சர்ட்ஸோட வேல்யூ சேம் ஆர்டரில் இருக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு பாருங்கள், சர்ட்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர் ஆர் சர்ட்ஸ் ஃபார் விச் த இண்டெக்ஸ் ஆஃப் த ரூட் டு பி எக்ஸ்ட்ராக்டட் இஸ் சேம். இப்போ நிறைய சர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி நிறைய சர்ட்ஸ் கொடுத்துருக்கும் போது அந்த வேல்யூவில் இண்டெக்ஸ் ஆஃப் த ரூட், அதாவது ரூட் இண்டெக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா அதை என்ன சர்டுன்னு சொல்லுவோன்னா தே ஆர் ஆல்சோ கால்டு ஈக்வி ரேடிக்கல் சர்ட்ஸ். ஈக்வி ரேடிக்கல் சர்ட்ஸ். அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், சர்ட்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர் ஆர் சர்ட்ஸ் ஃபார் விச் த இண்டெக்ஸ் ஆஃப் த ரூட் டு பி எக்ஸ்ட்ராக்டட் இஸ் சேம். இண்டெக்ஸ் வேல்யூ சேமாக இருந்தால் அதுக்கு பேர் என்னது? ஈக்வி ரேடிக்கல் சர்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டடாக சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஈக்வி ரேடிக்கல் சர்ட்ஸில். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். அப்போ இதில் இண்டெக்ஸ் வேல்யூ என்ன? இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கலனாலும் 2 தான் மீனிங். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸில் இந்த இண்டெக்ஸ் வேல்யூ உங்களுக்கு 2. ஸோ த ஆர்டர் இஸ் 2. அண்ட் செகண்ட் வேல்யூ பாருங்கள், a பவர் 3/2. உங்களுக்கு நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். பவரில் ஃப்ராக்ஷனாக இருக்குது அப்படின்னா இந்த வேல்யூ நம்ம இண்டெக்ஸ் ஃபார்ம்லேருந்து
ரேடிக்கல் நோட்டேஷன் ஃபார்முக்கு மாற்றும் போது என்ன ஆகும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கிற டினாமினேட்டர் வேல்யூ இண்டெக்ஸ்க்கு போகும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ டு த பவர் 3 கரெக்டாக பாருங்கள். ஸோ இது ரேடிக்கல் நோட்டேஷன் ஃபார்மில் இருக்குது, இது இண்டெக்ஸ் ஃபார்மில் இருக்குது. அப்போ இதனோட ஆர்டர் என்னன்னு சொல்வீங்க? ஸோ 2 இஸ் த ஆர்டர். ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கும் ஆர்டர் 2, செகண்ட் ஒன்றுக்கும் ஆர்டர் 2, தேர்ட் ஒன் பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம். அப்போ ஆர்டர் என்னது? 2. ஸோ ஆல் செகண்ட் ஆர்டர் எல்லாத்துக்குமே என்ன ஆர்டர்? செகண்ட் ஆர்டர் சொல்லியிருக்காங்க. ஆர் கால்டு குவாட்ராட்டிக் சர்ட்ஸ். அப்போ ஆர்டர் வந்து 2ஆக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது. அந்த ஸ்பெஷல் நேம் என்னது? குவாட்ராட்டிக் சர்ட்ஸ். அப்போது சர்ட்ஸ் ஆஃப் சேம் ஆர்டரில் இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஈக்வி ரேடிக்கல் சர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. அதில் உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து 2ன்னு வந்துச்சுன்னா அந்த வேல்யூ என்னென்னு சொல்லுவோம்? குவாட்ராட்டிக் சர்ட்ஸ். குவாட்ராட்டிக்னாவே பவர் வந்து 2ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி அல்ஜிப்ராவில் படிச்சிருக்கீங்க. சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும். நெக்ஸ்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 5 பாருங்கள், ஆர்டர் 3. இங்கே பாருங்கள் cube root of x minus 2, this also order 3. And then ab all to the power 1/3, this is in the index form. You have to change into radical notation. In the index form radical notation change பண்ணா என்ன ஆகும்? cube root of ab. இது radical notation form. இதை நான் என்னவா மாற்றிருக்காங்க? இங்கே index formக்கு மாற்றிருக்காங்க. அப்போ 1/3 ஆகிடும். ஸோ அதனோட ஆர்டரும் 3. ஸோ 3 3 3 அப்படின்ற போது ஆல் தேர்ட் ஆர்டர், இது எல்லாமே தேர்ட் ஆர்டராக இருக்குது. ஸோ அதுக்கு ஸ்பெஷல் நேம் பாருங்கள், கியூபிக் சர்ட்ஸ். அப்போ ஆர்டர் 2 இருந்தால் குவாட்ராட்டிக் சர்ட்ஸ், ஆர்டர் 3 இருந்தால் அதுக்கு பேர் கியூபிக் சர்ட்ஸ். ஆர்டர்லாம் சேமாக இருந்தால் அந்த சர்ட்ஸ்க்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஈக்வி ரேடிக்கல் சர்ட்ஸ். அந்த இந்த நெக்ஸ்ட் வேல்யூ பாருங்கள், இதுக்கு ஆர்டர் 2, இதுக்கு ஆர்டர் 3, ஆர்டர் 4, இதனோட ஆர்டர் 5. டினாமினேட்டர் இருக்க வேல்யூ தான் உங்களுக்கு ஆர்டராக வரும். எப்படி எழுதுவோம் இது பாருங்கள். ஸோ 8 பவர் 2/5 என்ன ஆகும்? இந்த பிளேஸ் 5 ஆர்டர் ஆகிடும். ஸோ 8 ஸ்கொயர்னு வரும். அப்போ உங்களோட ஆர்டர் 5. இந்த வேல்யூ என்னன்னு சொல்கிறாங்க பாரு? ஆர் சர்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்டர். ஆர்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்ல போகிறோம்? டிஃப்ரெண்ட் ஆர்டர் சர்ட்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஸோ ஆர்டர் சேமாக இருந்தால் அதுக்கு ஸ்பெஷல் நேம் வந்து உங்களுக்கு 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒன்று 2க்கு, இன்னொன்று வந்து 3க்கு மட்டும் ஸ்பெஷல் நேம் கொடுத்துருக்காங்க. Did you understand this? Yes. Next, simplest form of a surd. ஒரு surd வேல்யூவை எப்படி simplest formக்கு மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். A surd is said to be in simplest form when it is expressed as the product of a rational factor and an irrational factor. See, a surd is said to be in simplest form when it is expressed as a product of a rational factor and an irrational factor. In this form the surd as, இந்த மாதிரி ஃபார்மில் அதாவது ஒரு வேல்யூ சர்ட் ஃபார்மில் இருக்கிறத வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்றத நம்ம எப்போ சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் பண்ணுற வேல்யூ ஒரு வேல்யூ ரேஷ்னல் ஃபேக்டராக இருக்கும், இன்னொரு வேல்யூ இர்ரேஷ்னல் ஃபேக்டராக இருக்குன்றாங்க ப்ராடக்ட் பண்ணும்போது. இன் திஸ் ஃபார்ம் த சர்ட் as smallest possible index of the radical sign. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், the smallest possible index of the radical sign. அந்த radical signல இருக்கிற இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நோ ஃப்ராக்ஷன் அண்டர் த ரேடிக்கல் சைன். ரேடிக்கல் சைனுக்குள்ளே எந்த விதமான ஃப்ராக்ஷன் வேல்யூவும் இருக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. ஃப்ராக்ஷன் வேல்யூனா என்னது? இந்த வேல்யூ தான் உங்களுக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி எழுதுவோம்? நம்ம 5th root of 8 ஸ்கொயர்னு எழுதுவோம் இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு வேல்யூ வரக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக இது ஸ்கொயர் பண்ணுற மாதிரி வரும் இல்லையா? அப்போ ஒன்றும் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் ஃபார்மில் உங்களோட ரூட் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நோ ஃபேக்டர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a பவர் n. அதே ஃபார்மேட்டில் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இங்கே வந்து ஃப்ராக்ஷன் சொல்லியிருக்காங்க, இங்கே டைரெக்டாக என்னன்னு சொல்லிட்டாங்க? பவரில் இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஸோ 5 ஸ்கொயர் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கியூப் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும்? இன்னும் வேல்யூ வந்து நம்ம 5 ஸ்கொயர்னால் அதுக்கு மீனிங் 5 × 5 பிரிப்போம் இல்லையா? ஸோ அதனோட வேல்யூ 25ஆக மாறும். ஸோ அது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கிடையாது. ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னாவே நமக்கு ஆல்ரெடி வந்து நார்மலாக ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ எடுத்தால் கூட சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னும் போது அதனோட காமன் ஃபேக்டர்ஸ்லாம் கேன்சல் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5/15 எடுத்துக்கலாம். இதுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் இருக்குது. சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்றுங்கன்னா என்ன பண்ணுவோம்? 1 டைம் 3 டைம் கேன்சல் பண்ணி 1/3 கொடுப்போம் இல்லையா? இதுதான் நம்ம வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இந்த சர்ட் வேல்யூ இருக்கணுன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை ரெடியூஸ் பண்ணால் ரெடியூஸ் ஆகக்கூடாது, அந்த அளவுக்கு உங்கள் வேல்யூ வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணுன்றாங்க.
ஸோ உங்களுக்கு நான் ரூட் வச்சு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். க்யூப் ரூட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் 25 எடுத்துக்கிறேன். இதே க்யூப் ரூட் ஆஃப் 10ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த வேல்யூ பாருங்கள், இதை பிரிக்க முடியுமான்னு பாருங்கள். க்யூப் ரூட் ஆஃப் 25 பிரிச்சோன்னா 5 × 5 கரெக்டாக. 5 5s 25. இப்போ 2 5 தான் இருக்குது, ஆனால் இங்கே ஆர்டர் என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ இந்த 2 5லேருந்து நம்ம ரூட்டை விட்டு எந்த வேல்யூ வெளியே எடுக்க முடியாது. ஸோ இதுதான் உங்களுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இப்போ காமன் ஃபேக்ட், அதாவது ஃப்ராக்ஷன்லன்னு சொல்லும் போது காமன் ஃபேக்டர்ஸ்ன்னு செக் பண்ணுவோம். ஸோ தேர்ட் வேல்யூன்னும் போது ரூட்டை விட்டு வெளியே எடுக்க முடியுதான்னு செக் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுலேயும் பாருங்கள் 10ன்னும் போது நம்மளால் ப்ராடக்ட் பண்ணக்கூடியது 2 × 5 இந்த மாதிரி தான் ப்ராடக்ட் பண்ண முடியும். இப்போ எந்த வேல்யூ நம்ம ரூட்டை விட்டு வெளியே எடுக்க முடியாது. ஸோ இதுதான் உங்களுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஸோ இதே கொஸ்டின் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் பாருங்கள், 5 × 5 பிரிக்கலாமா? ஸோ இந்த 2 5லேருந்து ஒரு 5 வெளியே வந்துடும். அப்போ உங்களுக்கு இந்த வேல்யூ, அதாவது ரூட்டுக்குள்ளே இருக்கிற இந்த வேல்யூ, இது நம்ம சர்டன் வேல்யூ கொடுத்துருந்து இது சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்றன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவா மாறிடுச்சு, ஒரு ரேஷனல் நம்பராக மாறிடுச்சு. அப்போ இது கண்டிப்பாக என்னது, சர்டு இல்லை. ஸோ முக்கியமான ஒரு விஷயம், சர்ட்னாவே ஸ்கொயர் ரூட் வச்சு இருக்கணும். ஸ்கொயர் ரூட் வச்சு இருந்தால் மட்டும்தான் அந்த வேல்யூ நம்ம சர்டுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் வச்சு நம்ம ஏற்கனவே அதுக்கு ஹெட்டிங் என்னென்னு பார்த்தோம், இர்ரேஷ்னல் நம்பர்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஆல் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் ஆர் இர்ரேஷ்னல் நம்பர்னு பார்த்தோம். அதில் பைன்ற ஒரு வேல்யூ, பை இஸ் அன் இர்ரேஷ்னல் நம்பர்னு பார்த்தோம். ஏன்னா அதுக்கு வந்து நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங்காக இருக்கும். அப்போ இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு இர்ரேஷ்னல் நம்பர். ஆனால் இதே இர்ரேஷ்னல் நம்பர் வேல்யூவை நம்ம வந்து சர்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ரூட்லையா இருக்குது ஆன்சர், ரூட்டில் சொல்ல முடியாது. இல்லை, இந்த வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைக்கும், அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 3.14 சம்திங் கோயிங் ஆன். ஸோ அதை வந்து நம்ம 22/7 மென்ஷன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய சொல்லியாச்சு உங்களுக்கு. ஸோ இந்த பையன்ற வேல்யூ இர்ரேஷ்னல் நம்பர்னு சொல்லலாம். ஆனால் அந்த நம்பர் என்னன்னு சொல்லக்கூடாது, சர்டுன்னு சொல்லக்கூடாது. ஏன் சர்டுன்னு சொல்லக்கூடாது? ஏன்னா அது வந்து ரேடிக்கல் ஃபார்மேட்டில் இல்லை, ரூட் சிம்பிள் போட்டு இல்லை. அதனால் அதை நம்ம மென்ஷன் பண்ண முடியாது, சர்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ண முடியாது. எல்லா சர்ட் வேல்யூவும் இர்ரேஷ்னல் நம்பராக தான் இருக்கும். ஆல் சர்ட் வேல்யூஸ் ஆர் செட் டு பி அன் இர்ரேஷ்னல் நம்பர். பட் ஆல் இர்ரேஷ்னல் நம்பர் மே நாட் பி எ சர்ட். எல்லா இர்ரேஷ்னல் நம்பரும் சர்டாக இருக்காது. எல்லா சர்ட் வேல்யூவும் கண்டிப்பாக இர்ரேஷ்னல் நம்பராக தான் இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு நான் இப்போ கொடுத்துருக்கேன். இது வந்து இர்ரேஷ்னல் நம்பர், பட் இட் இஸ் நாட் அ சர்ட். இஸ் இட் கிளியர் சில்ட்ரன்? எஸ். அண்ட் நெக்ஸ்ட், பியூர் அண்ட் மிக்ஸ்டு சர்ட்ஸ். பியூர் அண்ட் மிக்ஸ்டு சர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. A surd is called a pure surd. எப்போ ஒரு பியூர் சர்டுன்னு சொல்லுவோம், ஒரு சர்டை ரூட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ எப்போ நம்ம பியூர் சர்டுன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இட்ஸ் கோஎஃபிஷியன்ட் இன் இட்ஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் 1. A surd is called a pure surd if its coefficient in its simplest form is 1. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன், √5 கொடுக்குறேன். இப்போ இதனோட கோஎஃபிஷியன்ட் எதுன்னு சொல்லுவோம், அல்ஜிப்ராவில் படிச்சிருப்பீங்க, 4x² அப்படின்னு எடுத்தோம்னா இதில் எது கோஎஃபிஷியன்ட் சொல்லுவீங்க, ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த நியூமரிக்கல் வேல்யூ தான் நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் என்னென்னு சொல்லுவோம், சர்டுன்னு சொல்லுவோம். கரெக்டாக? சாரி, கோஎஃபிஷியன்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட்டுன்னும் போது இந்த சர்டில் எது கோஎஃபிஷியன்ட்டுன்னு பாருங்கள், இது சர்டுன்னு ஆயிடுச்சு. இந்த சர்டுன்னு சொல்லும் போது இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஃப்ரண்டில் இருக்கிற நம்பர் தான் உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட். இது சர்டாக இருந்ததுன்னா இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ப்ராடக்ட்டில் இருக்க இந்த வேல்யூ தான் உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட். இங்கே ஏதாவது வேல்யூ இருக்கா? எதுவுமே வேல்யூ இல்லை. ஆனால் என்ன ஹைடாக இருக்குது, 1 ஹைடாக இருக்குது. கரெக்டாக? நம்ம 5ன்னு போட்டோன்னா 1 × 5ன்னு போட்டாலும் 5ன்னு கொடுத்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். கரெக்டாக? ஸோ அப்போ என்ன ஆகும், 5 வேல்யூக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ x² இருக்குன்னு வச்சுங்க, x²க்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் எதனா இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்வீங்களா? கண்டிப்பாக 1 இருக்குன்னு சொல்வீங்க. ஏன்னா எந்த வேல்யூமே அங்கே இல்லைன்னா 1 ஹைடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுதான் கோஎஃபிஷியண்ட்டாக எடுத்து எழுதிங்க. சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும். ஸோ சர்டுன்னும் போது பியூர் சர்டுன்னு சொல்லும் போது ஒரு சர்ட் வேல்யூக்கு முன்னாடி இருக்கிற அந்த கோஎஃபிஷியன்ட் தான் உங்களுக்கு வந்து வேல்யூ எப்படி இருக்கணும், 1 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ 1 இருக்கா? எஸ். முன்னாடி எதுவுமே வேல்யூ இல்லை, ஸோ 1ன்னு வந்துருச்சு. இது உங்களுக்கு ஒரு சர்ட் வேல்யூ. அந்த சர்டுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், எதுவுமே இல்லை. ஞாபகம் வச்சுங்க, க்யூப் ரூட் ஆஃப் 6ன்னும் போது இந்த வேல்யூ ரூட் இண்டெக்ஸ் இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட்னு சொல்லிடாதீங்க.
அது ரூட்டுக்குள்ளே மென்ஷன் ஆகிருக்கணும். நீங்கள் எழுதும் போதும் கேர்ஃபுல்லாக எழுதணும். 3 into cube root of 6க்கும் cube root of 6க்கும் மீனிங் மாறும். புரியுதுங்களா? 3 வந்து மல்டிப்பிளில் இருக்குதுன்னா மல்டிப்பிள் பேட்டர்னில் போடணும். அதுவே ரூட் இண்டெக்ஸ் பேட்டர்னில் இருக்குன்னா ரூட் இண்டெக்ஸ் பேட்டர்னில் போடணும். ஸோ கேர்ஃபுல்லாக எழுதும் போது கொஞ்சம் கூட வந்து சேஞ்சஸ் தெரியக்கூடாது. ஸோ ரூட் இண்டெக்ஸ்ன்றது அந்த பிளேஸில் தான் இருக்கணும். கோஎஃபிஷியன்ட் வந்து ப்ராடக்ட்டில் தான் இருக்கணும். ஸோ இந்த வேல்யூ பாருங்கள், இங்கேயும் வந்து உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் அங்கே எதுவுமே இல்லை. அப்போ 1 ஹைட் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? பியூர் சர்டுன்னு சொன்னால் உங்களுக்கு சர்ட் வேல்யூக்கு முன்னாடி வர கோஎஃபிஷியன்ட் must be always be 1. Is it clear? And next, mixed surds. What is meant by mixed surd? A surd is called a mixed surd if its coefficient in its simplest form is other than 1. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மிக்ஸ்டு சர்ட்னா என்ன? உங்களோட வேல்யூ, அதாவது ஒரு சர்ட் வேல்யூ இருக்குது. அந்த சர்ட் வேல்யூக்கு முன்னாடி இருக்கிற அந்த கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதர் தென் 1ஆக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் இதில் ஞாபகம் வச்சுங்க. இப்போ நீங்கள் பியூர் சர்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க. பியூர் சர்ட் எடுக்கும் போது இந்த வேல்யூ நீங்கள் எடுக்கும் போது ஒரு சர்ட் வேல்யூவாக இருக்கணும். அதாவது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த சர்ட் வேல்யூ. இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க பாரு டெஃபினேஷனில், சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் எடுக்கும் போது இப்போ நீங்கள் 25 எடுத்துட்டீங்க, 25 எடுத்துருக்கீங்க அப்படின்னா இப்போ இது என்ன ஆகும்? ஒரு 5 வெளியே வந்துடும். அப்போ இது சர்டாக எடுத்தீங்கன்னா உங்களோட வேல்யூ ரேஷனல் நம்பராக மாறுதுன்னா இது சர்ட் கிடையாதுன்னு இப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னேன். இப்போ இல்லை 125 எடுத்துங்க. ஸோ இது என்ன ஆகும்? 5 5s are 25, 25 5s are 125. ஸோ இப்போ ரூட் வேல்யூ 2 5லேருந்து ஒரு 5 வெளியே வந்துருச்சு. ரூட்டுக்குள்ளே ஒரு 5 இருக்குது. இப்போ நீங்கள் இந்த 125 பியூர் சர்டுன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னா சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்கணும். இந்த சர்ட் வேல்யூ சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்கணும். அப்படி இருந்து கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1ஆக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் பியூர் சர்ட். இப்போ தெளிவாக புரிஞ்சிடுச்சுங்களா? இப்போ இந்த 125 வந்து நம்மளால் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்ற முடியும். அது இன்னும் சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கே மாறலை. அப்போ மாற்றினதுக்கப்புறம் இந்த கோஎஃபிஷியன்ட்டை செக் பண்ணணும். So clear? Yes. So அடுத்தது மிக்ஸ்டு சர்டும் அதே தான். A surd is called a mixed surd if its coefficient in its simplest form is other than 1. இதுலேயும் அதே ப்ராசஸ் தான் சொல்லியிருக்காங்க. சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. சர்ட் வேல்யூ மாற்றினதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் அதர் தென் 1 இருக்கக்கூடாது. இதான் சம் வேல்யூஸ் வரணுன்றாங்க. இப்போ கொடுத்த எக்ஸாம்பிளே சொல்லலாம். 125 கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ அப்போ அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ண என்ன ஆகும்? 5 into root 5. அப்போ இந்த வேல்யூ பாருங்கள், இது ஒரு சர்டு, சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்க சர்ட். அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த வேல்யூ பேர் தான் கோஎஃபிஷியன்ட். ஸோ திஸ் இஸ் செட் டு பி a mixed surd. ஸோ பியூர் சர்ட்னா கோஎஃபிஷியன்ட் வேல்யூ must be 1. மிக்ஸ்டு சர்ட் மீன்ஸ் அதர் தென் 1. கோஎஃபிஷியன்ட் வேல்யூ must be அதர் தென் 1ஆக இருக்கணும் இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் 4th பாயிண்ட், simple and compound surds. Simple and compound surds. A surd with a single term is said to be a simple surd. ஒரு சர்ட் இருக்குது, அந்த சர்ட் வந்து சிங்கிள் டேர்மில் இருக்கணும். சிங்கிள் டேர்ம்னா என்ன? டேர்ம் ஆல்ரெடி லைக் டேர்ம்ஸ் அன்லைக் டேர்ம்ஸ் படிச்சிருக்கீங்களா? ஒரு வேல்யூ வந்து டேர்ம்ஸ் நம்ம எடுத்துப்போம். அப்படி டேர்ம்னா நிறைய, அதாவது அல்ஜிப்ராவில் படிக்கும் போது நீங்கள் வந்து ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தாலும் டேர்மு, ஒரு வேரியபிள் இருந்தாலும் டேர்மு அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம். கான்ஸ்டன்ட்டும் வேரியபிளும் ப்ராடக்ட்டில் இருந்தாலும் டேர்ம் இப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ டேர்ம்னா ஒரே ஒரு வேல்யூ, ஒரு சிங்கிள் வேல்யூ எடுக்கிறோம்னு வச்சுங்க. அந்த சிங்கிள் வேல்யூவில் கிடைக்கக்கூடிய வேல்யூ, அதாவது சிங்கிள் வேல்யூ. A surd with a single term is said to be a simple surd. A surd with a single term is said to be a simple surd னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் டேர்மாக இருக்கணும். அப்படி சிங்கிள் டேர்மாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? சிம்பிள் சர்ட். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு √2, √5, √6 இது எல்லாமே வந்து உங்களுக்கு சர்ட் வேல்யூ. இது வந்து உங்களுக்கு நீங்கள் ரூட்டை விட்டு வெளியே எடுக்க முடியாத வேல்யூ. ஸோ இர்ரேஷ்னல் ரூட் கொண்ட ஒரு ரேஷ்னல் நம்பர். ஸோ இது சர்டு. அதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 6, 2, 3 இந்த மாதிரி வேல்யூ ப்ராடக்ட்லேயும் இருக்கலாம். நம்ம இப்போ தான் சொன்னோம் அல்ஜிப்ராவில் படித்ததை பற்றி. ப்ராடக்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் வித் வேரியபிள்னு படித்தோம் இல்லையா? இப்போ இந்த வேல்யூவில் பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் ரேஷ்னல் நம்பர் வித் அன் இர்ரேஷ்னல் நம்பர் இது மாதிரி இருந்தாலும் அது வந்து சிங்கிள் சர்டு தான் உங்களுக்கு. சிங்கிள் சர்டுன்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சு? சிம்பிள் சர்டாக ஆகிடுச்சு. ஸோ a surd with a single term is said to be a simple surd.
ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு the algebraic sum of two or more surds is called a compound surd. Algebraic sum. What is mean algebraic sum? Algebraic sum means addition subtractionல combined ஆயிருக்கும். Algebraic expression படிச்சிருக்கீங்க. ஸோ அதுதான் இங்கே algebraic sumன்னு கொடுத்துருவாங்க. ஸோ addition or subtraction எடுத்துக்க போகிறோம். The algebraic sum of two or more surds is called a compound surd. ரெண்டு surd அப்படி இல்லைன்னா அதை விட அதிகமாக. ஸோ ரெண்டு சர்டு இல்லை மூணு சர்டு இல்லை நாலு சர்டு அது மாதிரி நிறைய சர்ட்ஸ் வந்து அல்ஜிப்ரிக் சம்மில் கம்பைன்ட் ஆகிருந்ததுன்னா ஜாயின் ஆகிருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது காம்பவுண்ட் சர்ட். இங்கே பாருங்கள் √5 + 3√2 இந்த இடத்துல அல்ஜிப்ரிக் சம்முன்னது இந்த ப்ளஸ் வேல்யூ, இங்கே ஒரு சர்ட் இருக்குது இங்கே ஒரு சர்ட் இருக்குது, அது ரெண்டும் ஜாயின் ஆகிருக்கு யூஸிங் த அடிஷன் சிம்பிள். நெக்ஸ்ட் வேல்யூ √3 - 2√7 இதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு சர்ட் இன்னொரு சர்டோட சப்ராக்ஷன் ஆகுது. தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் √5 - 7√2 + 6√3 ஆர் கால்ட் காம்பவுண்ட் சர்ட்ஸ். ஸோ ரெண்டு சர்ட் இல்லை மூணு சர்ட் நாலு சர்ட் அது மாதிரி நிறைய சர்ட்ஸ் வந்து ஒன்றா கம்பைன்ட் ஆகிருக்கு யூஸிங் அல்ஜிப்ரிக் சம் அடிஷன் சப்ராக்ஷனில் கம்பைன்ட் ஆகிருக்குன்னா அதுக்கு பேர் என்னது காம்பவுண்ட் சர்ட்ஸ். ஸோ சிம்பிள் சர்ட்ஸ்னால் சிங்கிள் டேர்ம் கொண்ட வேல்யூ வந்து சிம்பிள் சர்டுன்னு சொல்லுவோம். ரெண்டு மூணு irrational value combined ஆயிருக்கு using algebraic sumனா அதுக்கு பேர் வந்து compound surds. Next one, binomial surds. What is meant by binomial surds? A binomial surd is an algebraic sum or difference of two terms both of which could be surds or one could be an rational number and another a surd. For example, இது என்ன சொல்கிறாங்க பாருங்க, binomial surd is an algebraic sum of difference of two terms, அதாவது ரெண்டு டேர்ம்ஸ் தான் கம்பைன்ட் ஆகிருக்கணும். காம்பவுண்ட் சர்டில் என்ன படித்தோம், மூணு வரும்னு சொல்லியிருக்க படித்தோம். ஆனால் பைனாமியல் சர்டில் ரெண்டு தான் கம்பைன்ட் ஆகிருக்கும். அப்படி கம்பைன்ட் ஆகிருக்கும் போது எப்படி இருக்கலாம்னு பாருங்கள், ஆஃப் டூ டேர்ம்ஸ் போத் ஆஃப் விச் குட் பி சர்ட்ஸ், ரெண்டுமே சர்ட்ஸாக இருக்கலாம். இது பாருங்கள் ரெண்டுமே சர்ட்ஸ், இந்த மாதிரி கம்பைன்ட் ஆகிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர் ஒன் குட் பி ஏ ரேஷ்னல் நம்பர் அண்ட் அனதர் ஏ சர்ட், அப்படி இல்லைனா ஒன்று ரேஷ்னல் நம்பராக இருந்து இன்னொன்று வந்து சர்டாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரேஷ்னல் நம்பர், இது சர்ட் வேல்யூ. இப்போ இந்த மாதிரியும் கம்பைன்ட் ஆகிருக்கலாம். அப்படி இல்லைனா ரெண்டுமே சர்ட்ஸாகவும் கம்பைன்ட் ஆகிருக்கலாம். இதுக்கு பேர் பைனாமியல் சர்ட்ஸ். சிம்பிள் சர்ட்னா ஒரு சிங்கிள் டேர்ம் இருக்கணும். காம்பவுண்ட் சர்ட்னா டூ ஆர் மோர் சர்ட்ஸ் கம்பைன்ட் ஆகிருக்கணும். அதாவது ப்ளஸ்ஸோ இல்லை மைனஸோ கொண்டு கம்பைன்ட் ஆகிருக்கணும். அது எந்த மாதிரி சர்ட்ஸாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் பைனாமியல் சர்ட்ஸ்னால் ரெண்டுமே சர்ட்ஸாக இருக்கலாம். அப்படி இல்லைனா ஒன்று ரேஷ்னல் நம்பராக இருந்து இன்னொன்று சர்டாக இருக்கலாம். ஆனால் ரெண்டு வேல்யூ கம்பைண்டாக இருக்கணும்னு இருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுடைய பைனாமியல்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட் ஒன், லாஸ் ஆஃப் ரேடிக்கல்ஸ். ஸோ நீங்கள் லாஸ் ஆஃப் எக்ஸ்பனன்ட்ஸ்லாம் படிச்சிருக்கீங்களா அல்ஜிப்ராவில். இப்போ இந்த இடத்துல லாஸ் ஆஃப் ரேடிக்கல்ஸ்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். ஸோ லிசன் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் வந்து நமக்கு சம்ஸ் வேணுமோ அந்த இடத்துல நம்ம சம் மென்ஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், nth√a^n. ஆல்ரெடி இது எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை, ஏற்கனவே உங்களுக்கு நிறைய முறை இந்த சம் மாடலில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். √3 இருக்குன்னு வச்சுங்க. இந்த வேல்யூ எங்கே போகும், ஃப்ராக்ஷனில் போகும், பவரில். ஸோ என்ன ஆகும், √3/2 இந்த ரூட் தான் உங்களுக்கு எங்கே போகுது, டினாமினேட்டரில் 2ஆக போகுது. ஸோ ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களோட வேல்யூ ரூட்டாக வராது. ஸோ 3/2/2ஆக இருக்கும். ஸோ 2 கெட் கேன்சல். ஸோ ஆன்சர் இஸ் 3. ஸோ உங்களுடைய இண்டெக்ஸும் இதனோட பவர் வேல்யூவும் சேமாக இருந்தால், ஆர்டரும் பவர் வேல்யூ சேமாக இருந்தால் அந்த ரேடிக்கண்ட் வில் பி த ஆன்சர். புரிஞ்சிடுச்சா? அப்போ நம்ம சிம்பிளாக சம்மை பார்க்கும் போதே நம்ம எழுதிடலாம். அதை எதை யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு லா, ரேடிக்கல் நோட்டேஷனில் வர ஃபஸ்ட்டு லா பாருங்கள், nth√a^n is equal to a, the radicand will be the answer. ஸோ அது இப்படியும் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஃபார்மேட்லேயும் இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தாலும் சேம் மீனிங் தான். ஸோ ஆன்சர் என்னது, ரேடிக்கண்டே ஆன்சராக வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்கள், nth√. ஸோ இதே வேல்யூ இண்டெக்ஸ் ஃபார்மில் பார்த்துடலாம். இண்டெக்ஸ் ஃபார்மில் பார்க்கும்போது இப்போ நான் எக்ஸ்ப்ளனேஷன் காமிச்சேன் இல்லையா, உங்களுக்கு அதே தான் இண்டெக்ஸ் ஃபார்மில் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த nth√, அப்படின்ற வேல்யூ எங்கே போகும்னா 1/n போகும். ஸோ அப்போ கேன்சல் ஆகிடும், உங்களுக்கு ரேடிக்கண்ட் ஆன்சராக வந்துடும். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், nth√a × nth√b. இதில் ரெண்டு ஆர்டரும் சேமாக இருந்துச்சுன்னா அதனோட ரேடிக்கண்ட் வேல்யூ என்ன ஆகும், ப்ராடக்ட் பண்ணும். பிட்வீனில் ப்ராடக்ட் சிம்பிள் வந்திருக்கு, ஆர்டர் சேமாக இருக்குது அப்படின்னும் போது அந்த ரேடிக்கண்ட் வேல்யூ கெட்
product. So nth root of AB. So இதை index formula மாற்றி காமிச்சிருக்காங்க. A power 1 by n into B power 1 by n is equal to AB whole to the power 1 by n. இந்த 1 by n ரெண்டுத்துக்குமே காமன் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ரூட்டுக்குள்ளே ரூட் இருக்குது. ரூட்டுக்குள்ளே ரூட் இருக்குன்னா என்ன ஆகும், ஒரே சிங்கிள் ரூட்டாக நம்ம மாற்றிக்கலாம். ரெண்டு ரூட்டாக இருக்கும்போது இதனுடைய இண்டெக்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆகிடும். ஸோ m இன்ட்டு n, mn ரூட் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட்டு இதனுடைய ரூட் ஆர்டரை வந்து மாற்றி எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் mth ரூட் ஆஃப் ஏன்னு இருக்குதுன்னு வச்சுங்க. அகெயின் nth ரூட் ஆஃப் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இதனுடைய ப்ராடக்ட் பண்ண வேல்யூ தான் mth ரூட் ஆஃப் ஏ. இப்படி கொடுத்தாலும் அதே மாதிரி இதனோட ஆர்டரை இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் mth ரூட் ஆஃப் nth ரூட் ஆஃப் ஏ இப்படி கொடுத்தாலும் சேம் மீனிங்னு சொல்ல வராங்க. இஸ் இட் கிளியர்? அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் டிவிஷனில் பாருங்கள், ஆர்டர் சேமாக இருந்துச்சுன்னா ஆர்டரை வந்து ஒன் டைம் எழுதி அதனுடைய ரேடிக்கன் வேல்யூவை நம்ம டிவிஷனுக்கு கொண்டு வரலாம். ஸோ உங்களுடைய மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் வந்து மோர் ஆர் லெஸ் சேமாக தான் வந்துடும். ஸோ இதே இண்டெக்ஸ் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபார்மேட் தான் இது. ஸோ இந்த லாஸ் ஆஃப் ரேடிக்கல்ஸ் எல்லாம் பார்த்துங்க. சம்டைம்ஸ் யூ மே பி அப்ளை இன் சம் ஆர் எக்ஸாம்பிள் சம்ஸ் ஆர் சம் எக்ஸசைஸ் சம்ஸ். ஏதாவது எக்ஸாம்பிள் ஆர் எக்ஸசைஸ் சம்ஸ்க்கு நம்ம இந்த இடத்துல இந்த லாஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இஸ் இட் கிளியர்? அண்ட் நெக்ஸ்ட் 4 பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் சர்ட்ஸ். 4 பேசிக் ஆப்ரேஷன்ஸ் என்னென்னது? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். அதை பேஸ் பண்ணி சர்ட்ஸில் எப்படி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் சர்ட்ஸ். லைக் சர்ட்ஸ் கேன் பி ஆடட் அண்ட் சப்ராக்டட். ஆல்ரெடி தெரியும். லைக் டேர்ம்ஸில் படிச்சிருக்கீங்க. லைக் டேர்ம்ஸ் கேன் பி ஆடட்னு படிச்சிருக்கீங்க. அதே மாதிரி லைக் சர்ட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும், அதே மாதிரி சப்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவு கேன் வி ஆட் அண்ட் சப்ராக்ட் இயர்? வாட் இஸ் த கண்டிஷன் இயர் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இயர் லிசன் ஆல் ஆஃப் யூ. a into nth root of b, that is a into nth root of b plus c into nth root of b. ஸோ இப்படி இருக்கும்போது ஆர்டர் சேமாக இருக்கணும், ரேடிக்கன் சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் அது என்னது? லைக் சர்ட். திஸ் இஸ் செட் டு பி லைக் சர்ட். அப்போ என்ன ஆகும்? இதனோட கோஎஃபிஷியன்ஸ் ஆட் பண்ணுவோம். அல்ஜிப்ரா சேம் ப்ராசஸ். 4x இருக்குது, 6x இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வேரியபிள் சேமாக இருந்தால் உங்களோட வேல்யூ அடிஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னும் போது கோஎஃபிஷியன்ட்டை ஆட் பண்ணுவீங்க. isn't it? எஸ். ஸோ ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டா என்ன ஆகிடும்? ஆன்சர் 10x. ஸோ கோஎஃபிஷியன்ட் கெட் ஆடட். The variable must be written only one time. So same process for this like certs also. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்? அடிஷனாக இருந்தாலும் சரி, சப்ராக்ஷன் அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்னும் போது அடிஷனுக்கும் இதே ஃபார்மேட் தான், மைனஸ்க்கும் இதே ஃபார்மேட் தான் சொல்லிட்டாங்க. ஸோ இதனுடைய கோஎஃபிஷியன்ஸை அடிஷன் பண்ணுங்கள், சப்ராக்ஷன் பண்ணுங்கள். அதாவது a ப்ளஸ் ஆர் மைனஸ் சி nth ரூட் ஆஃப் b. அப்போ இந்த வேல்யூவை ஒன் டைம் எழுதுவோம். எப்போது இண்டெக்ஸ் வேல்யூவும், அதாவது ரூட் இண்டெக்ஸ் வேல்யூவும் ரேடிக்கண்ட்டும் சேமாக இருந்தால் மட்டும் இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ண முடியும். தட் இஸ் லைக் சர்ட்ஸ். இஸ் இட் கிளியர்? அண்ட் நெக்ஸ்ட் வேர் b must be greater than 0. bன்ற வேல்யூ, அதாவது ரேடிக்கண்டோட வேல்யூ 0 விட அதிகமாக இருக்கணும். 0 வேல்யூ இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. அப்போ 1 அந்த மாதிரி 2 அந்த மாதிரி வேறு வேல்யூ சேஞ்சஸ் ஆகி இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஆல்ரெடி மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இப்போ பார்த்தோம்லே அதே சேம் ப்ராசஸ் தான் திரும்பவும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ nth ரூட் ஆஃப் a இன்ட்டு nth ரூட் ஆஃப் b. ஸோ மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் சேமாக இருக்கணும். எப்போது? மல்டிப்ளையில் மட்டும் ஆர்டர் சேமாக இருக்கலாம். உள்ளே இருக்கிற ரேடிக்கன் வேல்யூ என்ன ஆகும்? ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்க, அதனால் மல்டிபிள் ஆகிடும். ஸோ nth ரூட் ஆஃப் a இன்ட்டு nth ரூட் ஆஃப் b ஈக்குவல் டு nth ரூட் ஆஃப் ab. சேம் வேல்யூ ஃபார் டிவிஷன். டிவிஷன்லேயும் ஆர்டர் மட்டும்தான் சேமாக இருக்கணும். ஸோ ரேடிக்கன் கெட் டிவைடட். இஸ் இட் கிளியர்? சேம் வே இப்போ இது என்ன சர்ட் சொல்ல முடியுமா? nth ரூட் ஆஃப் ஏன்னு சொன்னால் என்ன சர்ட் சொல்லுவீங்க? பியூர் சர்ட்னு சொல்லலாமா? முன்னாடி கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எதுவுமே இல்லை. ஆனால் இது என்ன இருக்குது? கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இருக்குது. a இன்ட்டு nth ரூட் ஆஃப் பின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வேல்யூ இருக்குது. ஸோ மிக்ஸ்டு சர்ட்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ பியூர் சர்டாக இருந்தாலும் மிக்ஸ்டு சர்டாக இருந்தாலும் ப்ராடக்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா இண்டெக்ஸை மட்டும் செக் பண்ணுங்கள். இண்டெக்ஸ் வேல்யூ ரூட் இண்டெக்ஸ் வேல்யூ சேமாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ப்ராடக்ட் பண்ணிவிடுங்க. ரேடிக்கன் வேல்யூவோட ப்ராடக்ட் பண்ணுங்கள். கோஎஃபிஷியன்ட் வேல்யூவோட ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. சேம் வே டிவிஷன் ஆல்சோ. டிவிஷன்லேயும் என்ன செய்ய போகிறீங்க? பியூர் சர்டாக இருந்தால் உங்களுடைய அந்த சர்ட் வேல்யூ மட்டும் டிவைட் ஆகும். அதுவே வந்து மிக்ஸ்டு சர்டாக இருந்தால் கோஎஃபிஷியன்ட் டிவைட் ஆகணும். அதே நேரத்தில் என்ன ஆகும்? அதனுடைய
ரேடிகண்டும் டிவைட் ஆகணும். ஸோ ஐ திங்க் யூ ஆர் வெல் versed in today's portion. Let me continue the exercise sums in the next video. Watch the next video without fail. Thank you, children.